சத்ரு வந்த உடனே ஒண்ணு பயந்து போயிடுறோம், இல்லைன்னா நம்ம கவனம் தேவனை விட்டு அந்த சத்ரு மேல போயிருது. உங்க சத்ரு ஒரு மனுஷனா இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க சத்ரு வியாதியா இருக்கலாம், உங்க சத்ரு பணக்குறைவா இருக்கலாம். அவன் அந்த பிரச்சனையை கொண்டாந்த உடனே நம்ம என்ன தெரியுமா செஞ்சிடறோம்? தேவ சமூகத்தை போக்கஸ் பண்றதை விட்டுட்டு நம்ம கவனம் எல்லாம் எங்க போயிருது? பிரச்சனையின் மேல போயிருது. ஐயோ பிரச்சனை, ஐயோ இவன் எதிர்த்து நிக்கிறான், இவனை எப்படி கவுண்டர் பண்றது, இவனை யாரை வச்சு அடக்குறது? மாம்சீக சிந்தை உங்களுக்குள்ள எந்திரிக்குதா? நம்ம என்ன பண்ணிடுறோம்? அவனை பார்க்க ஆரம்பிச்சிடறோம். ஆண்டவருடைய பிரச்சனத்தை விட்டுட்டு நீங்க சத்ரு என்னைக்கு போக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ நீங்க ஜெயிக்க முடியாது. சத்ரு வரானா, அவன் வரும்போது நீங்க ஓடி போய் ஆண்டவரை இருக்க பிடிச்சுக்கோங்க. ஆண்டவரே நீர்தான் எனக்கு வேண்டும், வேற எதுவும் வேணாம், உங்களுடைய பிரச்சனை ஒண்ணுதான் வேணும், எனக்கு வேற எதுவுமே வேணாம், உண்மை பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை இருக்க பிடிச்சுக்கோங்க. தேவ பிரசனம் உங்க வாழ்க்கைய நிரப்ப ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு விரோதமா வந்த சத்ரு பின்னிட்டு திரும்பி ஓட நினைப்பான். ஆண்டவர் அவனை இடறி விழுந்து அழிந்து போக செய்வார். அல்லேலூயா.